ஹாய் ஹலோ how are you எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு டெக் வீடியோ பண்ண போறோம். என்ன டெக் வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்ஸும் வந்து பெரிய பெரிய செட்டப்போட நடத்துவாங்க. சில சின்ன யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன லெவல்ல வந்து செட்டப் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது என்ன அப்படின்னா அந்த மொபைல் ஸ்டாண்டு. நீங்க நார்மலாவே ஒரு டேபிள் மேல வச்சு ஷூட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு பாக்ஸ் மேல வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனலா கொஞ்சம் ஒரு சின்ன ப்ரொஃபஷனலா நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரைபேட் நமக்கு தேவைப்படுது. அந்த ட்ரைபேடை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு ட்ரைபேட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதை அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதுக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நிலா கிரியேஷன்ஸின் வணக்கங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்காதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நபர் அப்படிதான் ஆயிடுச்சு. டெய்லியும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா அது ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ தான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது அவருக்கு நான் விளக்கி சொல்லிட்டேன். நீங்க ஒரு தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். என் சேனல் இருந்த எல்லா சேனலையும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். இது தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. நீங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த தடவை மறுபடியும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும். சோ அதனால அந்த தவறை பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை, சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த அன்பாக்ஸ் பண்ற வீடியோவை எப்படி இருக்கு, அந்த ட்ரைபேடோட பேக்கேஜ் எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்களா? அதுதான் இதுதான் அந்த பேக்கேஜ். ஸோ இதை வந்து நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரைபேடுக்கானது உள்ள நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இதுதான் அந்த ட்ரைபேடுக்கான பார்சல். ஓகே, வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, நாம் இப்போ பார்சலை பிரிக்கலாம். இந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு. ஓகே, இது ஒரு ட்ரைபேட் பார்சலு. நாம் இதை வந்து இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். சிசர் எடுத்துக்குவோம். பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லுக்கு கொஞ்சம் அந்த அட்டைப்பெட்டி வந்து கொஞ்சம் நிறைய ஒடுங்கி இருக்குது. பட் இருந்தாலும் உள்ளே ஒன்றும் ஆயிருக்காது. அந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த லுக்கு நல்லா இருக்குது. இது ஒரு லைட் வெயிட் ட்ரைபாட் அப்படிங்கிற நேமில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து உள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதோட அவுட்லுக் மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது ஒரு ஸ்டாண்டோடு வருது. அதாவது நீங்கள் டியூவல் கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இந்த அட்டை பாக்ஸ்லேயே போட்டிருக்குறாங்க. ஓகே, நாம் இப்போ இந்த பாக்ஸை பிரிச்சிடலாம். உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர் கிளாத்தில் உள்ளே வந்து இந்த ட்ரைபாட் வந்து உள்ளே வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எடுத்தாச்சு. உள்ளே அது போக ஒரு ரிமோட்டு ப்ளஸ் இந்த மொபைல் ஹோல்டர் ஆறு கேமரா ஹோல்டரும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே, இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராவல் பேக் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் இதை எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்படியே தோளில் மாட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இது தனியாக நம்ம எடுத்துகிட்டு போகணும், அதாவது நீங்கள் மொபைல் இது மட்டும் ட்ரைபாட் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு ஷூட்டிங்க்கு அப்படின்னா நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இது ஓகே, நல்ல கவர் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து அது ஓப்பன் பண்ணியாச்சு. இதோட ஸ்டாண்ட் வியூ அப்படி இருக்குது. ஓகே, பாலித்தீன் கவருக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு, கலர் நல்லாயிருக்கு, ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை அன்பேக் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ இந்த கவர்லேருந்து இதை வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம். ஓகே, கவர்லேருந்து நம்ம இந்த ட்ரைபாடை வந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு. இது வந்து இப்போ இந்த கம்பெனியை பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட நேம் டேக் அது கொடுத்துருக்குறாங்க. ப்ரொஃபஷ்னல் கிளாசிக் ட்ரைபேட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை ஓகே, இது வந்து மொபைல் ஸ்டாண்ட் வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ட்ரைபேடை வந்து பொசிஷன் பண்ணிக்குவோம்.
கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இது ஃபுல் வியூ தெரியுறவங்களுக்காக. ஓகே, நாம் இப்போ வந்து இந்த ட்ரைபாடோட ஃபுல் வியூ பார்ப்போம். இது ஃபுல் வியூ இல்லை, இப்போ நம்ம ஷார்ட்டாக வச்சுருக்குறோம். அதோட வியூ ஒரு சிம்பிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம தமிழில் வந்து ரசமட்டம் அப்படிமோ லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த நம்ம வைக்கக்கூடிய கேமராவோ இல்லை ஃபோனோ வந்து சரியான ஹரிசாண்டல் லைனில் கரெக்டாக பொசிஷனாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த ரசமட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த கேமராவோட ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேமராவோட பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம வந்து கேமராவோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூ பாயிண்ட்டில் வந்து நம்ம அந்த கேமராவோட ஹோல்டரை வந்து நம்ம மாட்ட போகிறோம். அது மொபைலாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ரொஃபஷனல் கேமராவாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து இது சூட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ரெண்டுலேயும் வந்து நம்ம மாட்டுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நாம் இப்போ வந்து ஹரிசாண்டலில் மாட்டுவோம். மொபைலை இது பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இந்த எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மொபைலோட சைஸை பொறுத்து நாம் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம மேலே ஃபிட் பண்ணிவிட்டு கீழே அதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து மேலே அந்த ஹோல்டரை வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற அந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹோல்டரை வந்து நம்ம டைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஹோல்டரை வச்சு நமக்கு தேவையான பொசிஷனில் நம்ம வந்து டைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ஃபோன் ஸ்டாண்டை வந்து டைட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து அந்த ரசமட்டம், அதாவது அந்த நம்ம ட்ரைபாட் வந்து சமதளத்தில் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக இந்த ட்ரைபாடோட ரசமட்டத்தை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து சைட் ஸ்டாண்டு, அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு கேமராவை வந்து எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு, அதாவது அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சுவிட்சை வந்து கேமராவோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த சைடில் ஹேண்டில் மாதிரி இருக்கிற சுவிட்சு நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேமரா வந்து சைடு வாக்கில், அதாவது பக்கவாட்டில் வந்து நம்ம சொல்லட்டுறதுக்காக இந்த சைடு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, அதை சைடில் வந்து எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம வந்து 30 டிகிரி 40 டிகிரி 50 டிகிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம 90 டிகிரியில் வைப்போம். இது வந்து நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சுக்கிறதுக்காக அந்த சைடு ஹேண்டில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சு அதை டைட் பண்ணிக்கலாம். அதை டைட் பண்ணும்போது அதை ஃபுல்லாக கிச்சன் நின்றுக்குது. உண்மையிலுமே நல்லா இருக்குது. இந்த ட்ரைபேடோட கீழே இருக்க சுவிட்ச் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அதாவது சுற்றியும் ஹரிசாண்டலில் நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸை வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. இதை ரொம்ப நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம ட்ரைபேடை நகர்த்தாமலே இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ முன்பக்க கேமரா பின்பக்க கேமரா நம்ம முன்னாடி பின்னாடி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். அதுக்கும் தகுதியில் இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ முன் வியூ வேணும் அப்படின்னா நம்ம ட்ரைபேடை ரொட்டேட் பண்ண தேவையில்லை. இந்த மேலே இருக்கிற அந்த ஹோல்டரை மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு எந்த இது டைரக்ஷனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹோல்டரை முதல் அடி தூக்குறதுக்கு, அதாவது ஒரு 1/2 ஃபீட் தூக்குறதுக்கு இந்த கீழே இருக்கிற பட்டன் வந்து யூஸ் ஆகுது. அந்த கீழே இருக்கிற பட்டன் மூலமாக கேமராவை ஒரு அடி உயர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டைட் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன் வந்து கீழே இருக்குது. அது போக இதில் இருக்கிற அந்த ட்ரைபாட் அப்படிங்கிற 3 கால்கள்லேயும் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சுவிட்சு பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டன்ஸை வச்சு நம்ம வந்து ஹைட்டை வேரி பண்ணிக்கலாம். அதை எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ அந்த 3 கால்கள்லேயும் 3 விதமான ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா கீழே இருக்குது. அதை நம்ம இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த 3 ஸ்விட்சு. இந்த 3 பட்டன்ஸையும் நம்ம ரிலீஸ் பண்ணி விட அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ வந்து டாப் பட்டனை இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாட்டன் பட்டனை எடுத்துட்டோம். பாட்டன் பட்டன் எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து நமக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுபோக கீழே இருக்கிற அந்த கடைசி பட்டன், அந்த சின்ன பட்டனையும் நம்ம எடுத்து விடும்போது இன்னும் ஹைட் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகுது.
இதை நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். அது ஹோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்காக, இல்லைன்னா மறுபடியும் உள்ளே போயிடும். ஸோ ஒரு ஸ்டாண்டை நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோல்டரை வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி 3 பக்கமும் நாம் வந்து ஸ்டாண்ட்ஸை வந்து பெருசாக எடுத்து விட்டுக்கலாம். நமக்கு எந்த ஹைட்டுக்கு தேவை, எந்த இடத்துல எடுத்துக்கிறோம், நம்ம டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு, இதுதான் வந்து அதோட ஃபுல் வியூ. ஸோ நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம லாக் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரைபாடோட ஃபுல் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஹைட்டில் தான் நான் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் ஹைட்டில் தான் வச்சுருக்கிறேன். இவ்வளோ ஹைட்டில் வந்து நீங்கள் வந்து வச்சு ஷூட் பண்ணலாம். ஒரு குட் லுக்கிங் இருக்குது. இதுக்கு ஒர்த்து தான், நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து இது ஒர்த்து தான். ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்குது. இது ஸ்டாண்டு, டாப் சைட் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக இருக்குது. ஸோ கேமரா விழுந்துடும் அப்படிங்கிற அந்த பயம் வந்து நமக்கு இருக்காது. இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் இன்னொரு மொபைலை வச்சு நான் வந்து காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து என்னோடய கேமரா வச்சுருக்கிறேன். நான் இன்னும் அதை செட்டிங்லாம் பண்ணலை. சும்மா நான் அதில் வச்சு ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காட்டியிருக்கிறேன். ஓகே, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை வந்து கேமராவை நான் இன்னொரு ஹோல்டரில் வச்சு தான் நான் இதை ஷூட் பண்ணணும். இந்த சைடில் இருக்கிற அந்த இதை வச்சு இது பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டில் வந்து நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைலை வந்து வெர்டிக்கலில் அந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். வெர்டிக்கலில் எப்பவுமே நம்ம வீடியோஸ் பண்ண மாட்டோம். இந்த டிக்டாக் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம். இது யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நம்ம ஹரிசாண்டலில் பண்ணால் தான் அந்த ஃபுல் வியூ கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த செட்டப்பில் வச்சுருக்கிறேன். என்னோடய டிஸ்பிளேயில் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல்ஸ் வச்சுருக்கிறேன். அந்த சேனல்ஸோட எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இந்த ஐக்கான் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யூடியூப்குள்ளே போக தேவையில்லை எவ்வளோ சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரென்த்தும் சரி, ஃபிசிக்கலாக நான் செக் பண்ணிட்டேன், ஸ்ட்ரென்த்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு கொடுக்கும் நீங்கள் எடுக்கும்போது. நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு நல்லா பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதை வாங்குங்க. ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இதே கம்பெனி தான் வாங்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். லுக் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக மாறுறதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் தான் இது. இது வந்து நீங்கள் கேமரா கூட வச்சுக்கலாம். டிஎஸ்எல்ஆர் கேமராவும் வந்து இதில் ஹோல்டப்பில் வச்சுக்கலாம், மொபைலையும் வச்சுக்கலாம். ஸோ இது 2-in-1 இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுக்கு மேலே இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸு, என்னென்ன அசசரிஸ் இது கூட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதை இப்போ பார்ப்போம். இதோட கால்கள், அதாவது இதோட லெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் அலுமினியம் லெக்ஸ் வித் பிரேஸோட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த லெக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா ட்ரைபேட்லேயும் இருக்கும், இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் வந்து இந்த லெக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிப் ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்குறாங்க. இதோட 3 கால்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லிப்புக்காக இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வெயிட்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனாலேயோ இது வந்து விழுகாத அளவுக்கு நான் ஸ்லிப்பு, ஆன்டி ஸ்லிப் மாதிரி இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட், வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இது வந்து ஒரு லைட் வெயிட் எக்யூப்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இதனால் நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக இதை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதோட மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 1240 mm, மினிமம் ஆப்ரேட்டிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 400 mm வரைக்கும் நம்ம சின்னதாகவும் வச்சு நம்ம ஒரு டேபிளில் உட்காந்து ஷூட் பண்ணிக்கலாம். இதோட ஃபோல்டட் ஹைட் பார்த்தீங்கன்னா 4 to 5 mm வரைக்கும் இருக்குது. இதில் இவங்க கொடுத்துருக்க டியூபோட டோட்டல் டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19.8 mm வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்யூப்மெண்ட்டோட டோட்டல் வெயிட்டு 655 கிராம் தான். ஸோ நம்ம வந்து இதை ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பாக்ஸில் இருக்கிற இன்னொரு ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் தான். இந்த ரிமோட் கண்ட்ரோலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த மேனுவல் மூலமாகவும் பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு பேட்ரி டைப் ரிமோட் தான். ஸோ இந்த ரிமோட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தூரத்துலேருந்தே கேமராவில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஷூட் பண்ணிக்கலாம், கேமரா ஓடிட்டு இருக்கிறத ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம். நம்ம வந்து ஏதாவது அன்வான்ட் திங்ஸ் ஏதாவது இடையில் வருது அப்படின்னா கேமரா ஓடிட்டு இருக்கிறத பாஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 2 விதமாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்குது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணியிருக்கோம், இது வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுது.
ஸோ இதையும் நம்ம கேமராவையும் வந்து ப்ளூடூத் மூலமாக இணைச்சிக்கலாம். இந்த ரிமோட் வந்து சார்ஜபிள் கிடையாது, பட் ஹேண்டியாக இருக்குது. ரிமோட் ஷட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப கைக்கு அடக்கமாக சின்னதாகவும் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலோட மேனுவலில் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு எந்தெந்த ஃபோனுக்கு யூஸ் ஆகுது, கேலக்ஸியில் எப்படி, சோனி எரிக்ஷன், அதுக்கப்புறம் எதில் யூஸ் ஆகிறது இல்லை அப்படிங்கிறத பற்றியும் இது வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. அது மூலமாக இந்த ஃபோனை வந்து அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்தெந்த ஃபோன் யூஸ் ஆகுது, எந்தெந்த ஃபோன் யூஸ் ஆகிறதில்ல அப்படிங்கிறதையும் மேனுவலில் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த ட்ரைபேடோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக தவிர மற்றபடி இதுக்கும் வந்து இது இல்லாமல் நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக அதை வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம ஃபோன் கூட எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கீவேர்டு கேமரா 360 அப்படிங்கிறத வந்து நம்ம ஆப்பிள் ஸ்டோர்லேயோ இல்லை ஐஓஎஸ்லேயோ நம்ம வந்து சர்ச் பண்ணி இதை வந்து நம்ம கேமரா கூட வந்து பேர் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மூலமாக வந்து இது வந்து பேர் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்டோட யூசர் மேனுவலே எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக போட்டிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இதில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஆப்ரேட்டிங் மேனுவலில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துருக்குறாங்க. எல்இடி லைட்டு, சைடில் ஆன் ஆஃப் பட்டனு, அதுக்கப்புறம் பட்டன் பி, ஃப்ரண்ட் வியூ, அது போக வந்து பார்த்திங்கன்னா பேக் வியூ. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இருக்குது. பேட்டரி நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் கூட இதில் சின்ன பேப்பரில் மேனுவலாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ப்ளூடூத் வெர்ஷன் 3.0 கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2.4 ஜிகாஹெர்ட்ஸ்லேருந்து 2.48 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து நான் ஆப்ரேட் பண்ண முடியும். அது போக டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் வெயிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப 8 கிராம் தான் இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 1900 ருபீஸு வித்தவுட் டேக்ஸோட இது நான் வாங்கியிருக்கேன். வியூவர்ஸ், இந்த வீடியோவோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் மேலும் புதிய ஒரு பொருளோட நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.